மாறி தாய் ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மைனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்க்க வரணும் மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவை கொடுக்கணும் துன்பமே வாழ்க்கைன்னு சொல்கிற பிள்ளைக்கு ஆத்தா ஐஸ்வரி வாய் விட்டு கூப்பிடுப்பா ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டவர்களுக்கு வரணும் ஆத்தா ஐஸ்வரி எந்த குடும்பத்தில் எந்த செய்வன பில்லி சூனியா அங்காடி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு விலைக்கு வரணும் ஆத்தா ஐஸ்வரி எங்கேயோ இருந்து உன் குரலை கேட்க அந்த பிள்ளை சொல்லுது ஆத்தா ஐஸ்வரி வாடி தாய் என்னை பெத்த ஆத்தா ஐஸ்வரி மன நிம்மதியை கொடு மன நிறைவை கொடு ஆத்தா துன்பமே வாழ்க்கைன்னு இருக்க பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டுங்க அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீராத பிரச்சனை அந்த மைனுக்கு தீர்த்து வைக்க வரணும் ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டவர்களுக்கு வரணும் ஆத்தா எதுவாக இருந்தாலும் வாயிட்டு கூப்பிடுப்பா ஆத்தா ஐஸ்வரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கி வா ஆத்தா தாய் மாறி தாய் வா அந்த மைனுக்கு வா சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் ஆத்தா ஐஸ்வரி தாய் எதுவாக இருந்தாலும் விலகி வரணும் அவங்க தெய்வ குலசாமி ஒத்தாசு இருக்கணும் அவள் தெய்வத்தை வழிபட சொல்லணும் ஆத்தா ஐஸ்வரி தாய் மாறி தாய் வா என்னை பெத்தம்மா கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வாடி ஆத்தா ஐஸ்வரி தாய் எதுவாக இருந்தாலும் அவுத்தறிஞ்சிட்டு வா என் பிள்ளைக்கு துன்பமே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கா ஆத்தா ஐஸ்வரி எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வா ஆத்தா ஐஸ்வரி தாய் எந்தவாக இருந்தாலும் வரணும் என் பிள்ளைக்கு எந்த செய்வன பில்லி சூனி அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் தீராத பிரச்சனை தீர்க்க வரணும் மன நிம்மதியை கொடுக்க வரணும் தாய் வா சக்திவா கட்டுப்பட்டு வரணும் வெள்ள குதிரையில என் தாயோட சூழாயுத சாவுக்கு ஏந்தி வரணும் தாய் ஆத்தா ஐஸ்வரி தாய் மன உருகி வா என் பிள்ளைக்கு இப்ப கொஞ்ச நாளாவே முடக்கமா இருக்கு உண்மையா பையாப்பா உண்மையா பையா மன நிம்மதி இல்ல மனையிலேயே உனக்கு வீட்லயே நிம்மதி இல்லை உண்மையா பையா வேலை செய்யற இடத்துலயுமே உனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்ற உண்மையா பையா என்ன பண்றதுன்னு தெரியல நான் உழைச்சு சம்பாரிச்சு நான் ஒரு வீடு கட்டணும்னு சொல்ற உண்மையா பையா இன்னைக்கு என் வாழ்க்கை என் கையிலேன்னு இருக்குன்னு சொல்ற உண்மையா பையாப்பா இன்னைக்கு எல்லாரும் இருந்து யாரையும் ஒத்தாசை இல்லாமத்தே நான் இருக்கேன் என் கையை ஊண்டித்தே நான் பிழைக்கணும்னு சொல்ற உண்மையா பையா என் தெய்வம் என் மேல வருது ஆனா வெளியில வரல உண்மையா பையா நிற்கிறப்ப மேல் வந்து புல்லரிச்சுக்கிட்டு இருக்கும் ஆனால் வந்து கண்ணீர் மட்டும் கண்ணில் வருது இந்த வர விசும்புது ஆனால் வாய் வார்த்தை வரலை இன்னும் உண்மையா பையா இன்னும் வார்த்தை மட்டும் வரல என்னன்னு சொல்ல மாட்டேங்குது ஆனால் வந்து நினச்சாவே கண்ணு முன்னாடி ஒரு தெய்வம் காட்சி அடிக்கும் உண்மையா பையா ஆனால் வாய் திறக்கலைன்னே இப்போ உன்னுடைய வருத்தமே உண்மையா பையா உன்னை எல்லாரும் கேட்டிருக்காங்க என்னடா சும்மா சும்மா நீ சிசுன்னுக்கிட்டு இருக்க என்னடா அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா தெய்வம் வரப்ப கேட்பாங்களேப்பா சரியா உன் தெய்வம் உனக்கிட்ட வர்றது வந்து வாயை விட்டு வரமாட்டேங்குது உன் மேலேயே உட்காந்துக்கிட்டே இருக்கா மேல்காலாம் புல்ல அரிச்சுக்கிட்டு கையெல்லாம் முறுக்கிற மாதிரி ஏதோ உனக்கு பண்ணுதாப்பா என் தெய்வம் வரணும்னு சொல்ற உண்மையா பையா 10 பேருக்கு முன்னாடி நான் எடுத்து கொடுக்கணும் திருநூறுன்னு சொல்லியிருக்கேன் உண்மையா பையா சபையில் வந்து நான் திருநூறு கொடுக்கணும் நீ சொல்றியா சொல்ல உங்க அப்பா வழியில தாத்தா பாட்டி வழியில திருநூறு எடுத்து கொடுத்த பரம்பரை நீங்க உண்மையா பையா தெரியுமில்லப்பா அதை வந்து நான் செய்யணும்னு சொல்ற உண்மைதானே நீ ஒரு கலசத்துல சரியாப்பா உன் கலசத்துல உன் மனையில ஒரு மூளையில ஒரு கெவிலி சத்தம் கேக்குதா கெவிலி சத்தம் உனக்கு கேட்குதா கேட்கலையா உன் மனையில சரி கேட்குதா அந்த மூலையில வந்து நீ வந்து அந்த தெய்வத்தை முறையிட்டு சரியாப்பா அதை முறைப்படி அந்த இடத்துல வச்சு நீ உரி ஏற்றி வரணும் அது உரி ஏற்றி வர்றப்பத்தே அந்த தெய்வம் உன்ட்ட வந்து பேசும் நீ ஆனால் அந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வணங்கிட்டு வர்ற சரியா இன்னும் கொஞ்ச நாள் பொறுப்பா சரியா உனக்கு கிரகாரம் இப்போ சரியில்லை அந்த கிரகத்தினாலதே இப்போ உன்னுடைய பிரச்சனை கஷ்டம் எல்லாமே வருது இன்னைக்கு உன் கையில் 10 ரூபா இருந்தால் கூட நீ காணாமல் போயிரு உண்மையா பையா விரைய செலவும் தெண்டை செலவும் தானா வருது உண்மையா பையாப்பா இன்னைக்கு வந்து என் தெய்வம் மட்டும் என்கிட்ட பேசினா அதுவே எனக்கு நிம்மதின்னு சொல்றியா உண்மையா பையா அந்த தெய்வத்தை வந்து நீ முறைப்படி வந்து கலசத்தில் ஏற்றி நீ வழிபட்டு வரணும் சரியாப்பா அந்த கலசத்துல நீ வழிபட்டு வர்றப்ப அதுவா வந்து வாயை திறந்து நான் இன்னாரும் வந்திருக்கேன்னு சொல்ல அந்த தெய்வம் ஒரு பெண் தெய்வம் உன் மேல வந்துகிட்டு இருக்கு உண்மையா பையா அந்த தெய்வம் உன்ட்ட வந்து பேசும்பா நீ அந்த தெய்வத்தை முறைப்படி வேண்டி வா நீ இப்ப கேட்குற வரத்தை கேளுங்க தாயிட்ட
உங்க மனையிலே நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டீலப்பா. சரியா, இந்த தெய்வத்தை நீ வந்து முறைப்படி அழைச்சிட்டு வா. இந்த தெய்வம் பேசி வர்றப்ப உன் குடும்பத்துக்கு வந்து தலைஞ்சு வந்துரும்பா. வரும்பா. சரியா, இந்த தாய் உன் மேல நான் இறக்கி தர்றி. நான் வர வைக்கிறீப்பா. சரியா, இந்த தெய்வம் வந்து பேச எங்க கஷ்டம் தீரும்னு சொல்லிட்டு இருக்க. எப்படியாச்சும் இந்த தெய்வத்தை வழிபட்டு நான் இந்த தெய்வம் என் மேல வரணும்னு உன்னுடைய விருப்பமே. சரியா, சரிப்பா, நான் தெய்வத்தை வர வைக்கிறீப்பா. சரியா, உனக்கு நல்லபடியாக கல்யாணம்லாம் முடிஞ்சிரும். சரியா, நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கதே. சரியாப்பா, அதனால நீ கவலைப்படாத. இந்த தாயை வந்து நான் உனக்கு வர வைக்கிறேன். நான் வர வைக்கிறேன்ப்பா. உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்கிச்சு நான் வர வைக்கிறேன். சரியா, காப்பாத்துறீப்பா. நான் காப்பாத்து. இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை. இந்த தாய் உன்னை வந்து கைப்பிடிச்சி மேலே தூக்கிடுறீப்பா. அப்படி பார்த்து 100 தம்பி.